ஒன் இந்தியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சாருகா. தங்கம் விலை குறையட்டும் அப்புறம் வாங்கலான்னு காத்துட்ருக்கீங்களா? நீங்கள் பண்ணுறது பெரிய தப்புன்னு சொல்கிறாரு சென்னை தங்க நகை வியாபாரிகள் சங்க தலைவர் ஜெயந்த்லால் சல்லானி. விலை குறையும்னு காத்துட்டு இருந்தவங்க எல்லாருமே இப்போ ஏமாந்து தான் போயிருக்காங்க அப்படின்னு அதிரடியாக சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தங்கம் வாங்க முடியாதவங்க வெள்ளியில் முதலீடு செய்யணும்னு ஏன் சொல்கிறாரு? நகைக்கடைகளில் இருக்கிற கோல்டு ஸ்கீம் நிஜமாவே லாபமானதா? இது குறித்த கூடுதல் தகவல்களை பகிர்ந்து கொள்கிறார் சென்னை நகை விற்பனையாளர்கள் சங்கத்தின் தலைவர் ஜெயந்த்லால் சல்லானி அவர்கள். தங்கம் விலை உயர்ந்தனால தங்களுடைய தேவைகளை குறைத்துக் கொள்ள மக்கள் விரும்பவில்லை. அதனால் அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, தங்களிடம் தேவையில்லாத அல்லது உபரியாக உள்ள பழைய தங்க நகைகளை கொண்டு புதிய தங்க நகைகளாக மாற்றுவதும், அதே போல் தங்களுடைய தேவைகளுக்கு 22 கேரட் மட்டுமல்லாமல் 9 கேரட் மற்றும் 14 கேரட்டுகளில் பெரிய ஆர்வம் காட்ட தொடங்கியிருப்பதும் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்துள்ளது. வரும் காலங்களில் 9 மற்றும் 14 கேரட்டுகள் மக்களிடையே பெரிய அளவில் பிரபலமாகும். காரணம் என்னென்னா, 9 மற்றும் 14 கேரட்டுகள் இந்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்டு BIS ஸ்டாண்டர்ட் ஹால்மார்க் அதில் பொருத்தப்பட வேண்டும் என்ற சட்டம் இயற்றப்பட்டுள்ளதால் வரும் காலங்களில் 9 மற்றும் 14 கேரட்டுகள் பெரிய அளவில் மக்களிடையே பிரபலமடையும். மக்களுக்கு எளிதாக தங்கம் வாங்கக்கூடிய சூழ்நிலையை இரண்டும் உருவாக்கி கொடுக்கும். அதாவது 60,000 ரூபாய் அல்லது 50,000 ரூபாய் அல்லது 60,000 ரூபாய்க்கு ஒரு சவரன் 9 கேரட்டும் 14 கேரட்டும் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகிவிட்டது. அதனால் பெரும்பாலான மக்கள் தங்களுடைய தேவைகளை 9 மற்றும் 14 கேரட்டுகளில் பூர்த்தி செய்து கொள்வார்கள். அதனால் தங்கம் வாங்குவதற்கு சாமானிய மக்களுக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாது. அதாவது தங்கத்தின் மீது முதலீடு செய்யலாமா அல்லது இப்போ வாங்கலாமான்னு கேட்கும்போதே ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் இருக்குது. என்னென்னா, தினம் நாம் பார்க்கும் பட்சத்தில் கடந்த இன்று ஒரு 3 மாதமாக தொடர்ந்து தங்கம் விலை உயர்ந்து வருகிறது. குறையும் காத்திருப்போம் என்று காத்திருந்தவர்களெல்லாம் ஏமாந்தவர்கள் ஆகிவிட்டார்கள். அதாவது தங்களிடம் பணம் இருக்கும், ஆனால் வாங்குவதற்கு மனம் இருக்காது. காரணம் என்ன? தங்கம் விலை குறைந்த பின் வாங்கலாம் என்று முடிவெடுத்தவர்கள் எல்லாமே இப்போ நஷ்டத்தில் உள்ளார்கள். அதனால் இது இப்போ நான் சொல்ல வர்றது, தங்களிடம் உபரியாக உள்ள பணத்தை முதலீடு செய்ய வேண்டும் என்று நினைத்தால் இந்த விலையில் கூட தங்கத்தை வாங்கி வைத்துக் கொள்ளலாம். அதில் எந்தவித சந்தேகம் இல்லை. நிச்சயமாக தங்க விலை குறையாது என்று உறுதியாக கூறலாம். நகை சேமிப்பு திட்டத்தில் இப்போ கூட இணையலாம். அதாவது தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் பணமாக செலுத்தி உடனடியாக தங்கமாக மாற்றக்கூடிய வகையில் நிறைய நிறுவனங்கள் செய்து வருகின்றன. அந்த திட்டத்தில் இணைந்தால் உங்களுடைய பணத்திற்கு எந்தவித மதிப்பீடும் இருக்காது. காரணம் என்னன்னா, நீங்கள் இன்றைக்கி ஒரு 10,000 ரூபாய் பணத்தை கட்டுறீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி கொடுக்குற 10,000 ரூபாய்க்கு என்ன கிராம் இருக்கோ அந்த கிராம் உங்களுடைய கணக்கில் வச்சுருவாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக விலை ஏறினாலும் உங்களுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. ஏன்னா இன்றைக்கி கொடுக்கக்கூடிய 10,000 ரூபாய்க்கு உண்டான பொருள் உங்கள் அக்கௌண்ட்டில் வந்துடும். அதனால் நீங்கள் அது மாதிரியே செய்யுங்க. அதுதான் உங்களுக்கு லாபம். அதனால் நகை சேமிப்பு திட்டத்தில் இன்றைக்கி சேரலாமான்னு சொன்னால் நிச்சயமாக சேரலாம், உறுதியாக சொல்வேன். கண்டிப்பாக சேர்ந்து அதன் மூலமாக தங்களுடைய நகை இருப்பை அவர்கள் அதிகப்படுத்திக் கொள்ளலாம். இன்றைக்கி சவரன் 1,10,000 ரூபாய் 1,10,000 ரூபாய் கடந்து கொள்ள இந்த சூழ்நிலையில் ஒரே நேரத்தில் 1 சவரனோ 2 சவரனோ வாங்குறது சாமானிய மக்களுக்கு முடியாது. அவங்கள எல்லாமே நகை சேமிப்பு திட்டத்தின் மூலமாக தங்களுடைய நகை இருப்பை அதிகப்படுத்திக் கொள்ளலாம். இதுவே ஒரே வழி, சிறந்த வழியாகும். அதாவது முதலீடு என்று பார்க்கும்பொழுது இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிற சூழ்நிலையில் தங்கத்தை விட வெள்ளியினுடைய முதலீடுகள் பல மடங்குகள் பெரிய லாபத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றன. பெரிய அளவில் உயர்ந்து கொண்டிருக்கின்றன. வெள்ளியுடைய விலை இன்னும் பெரிய அளவில் உயரும். அதாவது நாங்கள் எதிர்பார்க்கிறோம் 1 கிலோ 5 லட்சம் ரூபாய், 1 கிராம் 500 ரூபாய் அளவுக்கு வரும். இன்னைக்கு 340 ரூபா இருக்குது. காரணம் என்னன்னா, வெள்ளி முதலீட்டு பொருளாக மட்டும் அல்லாமல், வெள்ளி ஒரு முதலீட்டு பொருளாக மட்டும் இல்லாமல் தொழில்துறைக்கு பெரிய ஒரு தேவையான ஒரு பொருளாக மாறிவிட்டது. வரும் காலங்கள் இன்னும் அதனுடைய தேவை, வெள்ளியுடைய தேவை பெரிய அளவில் இருக்கும். காரணம் என்னென்னா, நம்முடைய எலக்ட்ரானிக் வெஹிக்கிள்ஸ் ஆகட்டும், இல்லை சோலார் பேனல் அல்லது ஏரோநாட்டிக்கல் அல்லது லித்தியம் பேட்டரி, எலக்ட்ரானிக் எல்லா பொருளையும் வெள்ளியுடைய தேவை வருகிறது. அதாவது வெள்ளியினுடைய தேவை 2 முகமாக உள்ளது. ஒன்று ஒரு முதலீட்டு பொருள், இரண்டாவதாக பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா அது ஒரு தொழில்துறைக்கு ஒரு மூலப்பொருளாக இருக்கிறது. அதனால் வரும் காலங்கள் அதனுடைய தேவை அதிகரிக்கும். அதனுடைய தேவை அதிகரிக்கும் பட்சத்தில் இன்னும் அதற்கு விலை அதிகமாக கூடும். ஸோ தங்கம் அல்லது வெள்ளியின் மீது முதலீடு செய்வது எது லாபம் என்று கூறினால் நான் நிச்சயமாக சொல்லுவேன், வெள்ளியின் மீது முதலீடுகள் பெரிய லாபத்தை தரும். அதனால் வெள்ளியின் மீது கண்டிப்பாக முதலீடு செய்யுங்கள். எந்தவித தயக்கமும் வேண்டாம். டிஜி கோல்டை ரிசர்வ் பேங்கே ஆதரவு கொடுக்கல, எந்தவித உத்தரவாதமும் தரவில்லை. காரணம் என்ன? டிஜி கோல்டு செய்பவர்களுக்கு எந்தவித கட்டுப்பாடுகளும்
ரிசர்வ் வங்கியால் அறிவிக்கப்படவில்லை. அதற்கு எந்தவித கட்டுப்பாடுகளும் இல்லை. அதனால் டிஜிகோல்டு மூலமாக பெறப்படும் மக்களிடமிருந்து பெறப்படும் பணம் எதில் முதலீடு செய்கிறார்கள் என்பது ரிசர்வ் பேங்க் கேட்காது, யாருக்கும் தெரியாது. அதனால் ஃபிசிக்கல் கோல்டில் போகிறது தான் நல்லது. நீங்கள் வந்துட்டு ETF மூலிமா கூட தங்கத்தை வாங்கலாம். ஆனால் நம்முடைய மக்கள் வந்துட்டு டச் அண்ட் ஃபீல், அதாவது பொருளை வந்துட்டு காசை கொடுத்து வாங்குற உடனே அதை வந்து அனுபவிக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு எண்ணம் உள்ள மக்கள். அதனால் எந்த பெரிய ஆதாயம் எதுவுமே இல்லை. அதனால் காசு இருக்குன்னு சொன்னால் ETF வாங்குறதை விட ஃபிசிக்கல் கோல்டாகவே வாங்கி வச்சுக்கோங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. ஜெயந்திலால் சல்லானி சார் சொல்கிற மாதிரி தங்கம் வாங்க சரியான நேரம் எதுன்னு கேட்டால் அது இன்னைக்கு தான். நீங்கள் இப்போது தங்கம் வாங்க போகிறீங்களா, இல்லை இன்னும் விலை குறையட்டும் அப்படின்னு வெயிட் பண்ண போகிறீங்களா? உங்கள் கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். Subscribe to One India and never miss an update.